அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அதே மாதிரி அடுத்த வாரம் ஜூலை 20th 24th வரைக்கும் எப்படி இருக்கும், அதுக்கான வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நியூஸ் டேட்டாஸ், ஸோ இதெல்லாம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த வாரம் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, ஈரான் அண்ட் யூஎஸ் வார் 7வது நாளாக தொடர்ந்து நமக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த வாரை விட கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக தான் இருக்குது இந்த தடவை. அப்படி இருந்துமே கூட நிஃப்டி பெரிய அளவில் கீழே விழுகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு ஒரே ரீசன் அடிக்கடி நம்ம பேசுகிறது தான், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் தொடர்ந்து நமக்கு பாசிட்டிவே வந்துட்டு இருக்கனால ஸ்டாக்ஸில் முதலீடுகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நிஃப்டி என்னதான் வார் நடந்தால் கூட நிஃப்டி பெரிய அளவில் இறங்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். வெள்ளிக்கிழமை கூட ரிலையன்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ் தான் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோட்டர்ஸும் கொஞ்சம் பை பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதன் மூலயமா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு ஃப்ரைடே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? எம்சிஎக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ரூட் ஆயில் கொஞ்சம் டிமாண்டில் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் மட்டும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் நடந்திருக்கு. காப்பரும் ஆஸ் யூஷுவல் நியூட்ரல் மார்க்கெட் தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ கம்மிங் வீக் எப்படி இருக்கும்? இந்த வார் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், வேறு வழி கிடையாது. வார் தொடர்ந்தா கூட நமக்கு நிஃப்டி ஏதாவது கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில நியூஸ் அண்ட் டேட்டாஸை பார்த்துட்டு வந்துட்டேன். இதோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான நியூஸை பற்றி பேசிடலாம். ஈராக் சீரியா ஆயில் பைப்லைன். ஓகேங்களா? இது என்னங்க புதுசாக ஈராக் சீரியா ஆயில் பைப்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் மூலியமாக தான் நாம் எல்லா நாடுகளுக்கும் ஆயில் வந்துட்டு இருக்கும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. பிரச்சனைனா வார் நடந்துட்டு இருக்கு. அதனால ஆயில் சரியா சப்ளை வெளியே வர மாட்டேங்குது. அதனால ஆயில் பிரைஸ் எல்லாம் டிமாண்டுக்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த பிரச்சனை முடியாது போல இருக்கு அப்படின்னு நினைச்ச ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஈராக் சீரியா, அதாவது ஈராக்ல இருந்து சீரியா வரைக்கும் போட்டிருந்த ஆயில் பைப்லைனை மறுபடியும் புதுப்பிக்க போறாங்க. ஓகேங்களா? இந்த ஈராக் சீரியா ஆயில் பைப்லைனை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். இது எப்போ கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா 1950களில் இது கட்டியிருக்கிறாங்க. இது கடல் வழியில் போடப்பட்ட ஒரு பைப்லைன், ஆயில் பைப்லைன். ஸோ இதில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.4 1.6 மில்லியன் பேரல்ஸ் க்ரூட் ஆயிலை இதன் மூலியமாக சப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரூட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஈரானில் கிர்குக் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஈராக் பார்டர் வரைக்கும் போடப்பட்டு, ஈராக் பார்டர்லேருந்து சீரியா வரைக்கும் போயிட்டு, சீரியாவிலேருந்து பேனியஸ் போர்ட் வரைக்கும் போயிட்டு, பேனியஸ் போர்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஈரோப் வரைக்கும் நமக்கு இந்த ஆயில் பைப்லைன் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? என்ன அர்த்தம் அப்படின்னா, கிர்குக்ல ஆயிலில் நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா நேராக போயிட்டு ஈரோப்பில் தான் முடியும். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் பைப்லைன் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஆயில் பைப்லைனை புதுப்பிக்க போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது என்னங்க புதுப்பிக்கிறது, அப்போ இவ்வளோ நாளில் இது ஒர்க் ஆகலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த ஆயில் பைப்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அது எதனால் அப்படின்னா, 1980ல் ஈராக் வார் நடந்தது. அந்த டைமில் டேமேஜ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் கல்ஃப் வார், சீரியா சிவில் வார் நடக்கிறப்ப அந்த சீரியாவில் இருக்கிற அங்கே ஒரு சில பைப்லைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு டேமேஜ் ஆயிருக்கு. ஐஎஸ்ஐ தாக்குதல், அமெரிக்கா தடைகள், ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அந்த பைப்லைன் டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ இதை புதுப்பிச்சா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதை புதுப்பிக்கிறதுக்குங்கிறது அவ்வளோ சீக்கிரமான ஒரு விஷயம் கிடையாது. சீரியாவில் அரசியல் தன்மை நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களும் ஒத்துக்கணும்ல. இப்போ ஈரான் ஓகேன்னு சொல்லிடலாம், பட் சீரியா ஒத்துக்கணும்ல. சரிங்க, நாங்களும் செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம், நீங்கள் தாராளமாக ஆயிலை அனுப்புங்க அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் அந்த இடத்துல அரசியல் தன்மை நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அமெரிக்கா தடைகள். அமெரிக்கா சும்மா இருக்குமா? கரெக்டாக புதுப்பிக்கிற இடத்துல அந்த இடத்துல கொண்டு போய் 2 பாம்பை போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பைப்லைனே ரொம்ப பழசு, 1950களில் கட்டியிருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் எல்லாம் உள்ளார போய் இறங்கி பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு, எப்படி இதை சரி பண்ணலாம், இதை சரி பண்ண முடியுமா முடியாதா, இது அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 1950களில் போட்டிருக்கனால இறங்கி பார்க்குறப்ப நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த நியூஸ் மூலயமா கொஞ்சம் சப்ளை எதிர்பார்க்கலாம். இதை சரி பண்ணுறாங்களோ இல்லையோ, நம்ம மார்க்கெட்டுக்கு தேவை
ரிசல்ட் கிடையாது, நியூஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்து விட்டாலே போதும், மார்க்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது நடந்தாலும் சரி நடக்கலாலும் சரி மார்க்கெட் அதை பற்றி கண்டுக்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து சப்ளை, க்ரூட் ஆயில் சப்ளை வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மஸே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு ஆயில் பைப் லைனை வந்து கொண்டு வராங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கா மீண்டும் ஈரான் மீது புதிய தாக்குதல் அப்படின்னா, இப்போ 2 அமெரிக்க வீரர்களை வந்து ஈரான் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது தாக்குதலை வந்து 2 அமெரிக்க வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஸோ இதற்கு பதிலடியாக பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து ஈரான் அண்ட் US வார் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். இப்போ 18th நமக்கு வந்து 17th ஃப்ரைடேவோட மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 17th ஃப்ரைடேவே நீங்கள் வந்து நோட் பண்ணியிருப்பீங்க, பேங்க் நிஃப்டி ஒரு 15 மினிட்ஸில் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துட்டு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, மேலே வந்து வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 18ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 5 பேங்க்கோட டாப் 5 பேங்க்ஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு சில வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒரு 23%, எல்லாமே வந்து ஒரு இயர் ஆன் இயர். HDFC பேங்க், ICICI பேங்க், எஸ் பேங்க், கொட்டாக் பேங்க், PNB இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு growth கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதன் மூலயமா பேங்க் நிஃப்டி தொடர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் பார்க்குறப்ப நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ்ங்கிறது கிடையாது. ஒன்று ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகலாம், ஃப்ளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகிட்டு பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லைனா ஒரு கேப்புக்குள்ள ஓப்பன் ஆகிற மார்க்கெட் அப்படியே கூட மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் இந்த நெட் ப்ராஃபிட்னால. ஸோ இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் ஒட்டுக்காக வரப்ப ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல வந்தால் மறுபடியும் ரெக்கவரி ஆகும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி. இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நிஃப்டி வந்து நமக்கு இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனில் தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு. வேற எங்கேயுமே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுக்கல, ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ 24,364ங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட். எப்படியும் நமக்கு வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 24,364க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நமக்கு வந்து 24,800 அகைன் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைனுங்கிறது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுக்குமா, அந்த இடத்துல தான் நம்ம இன்னொரு நியூஸை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதாவது குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து நமக்கு வந்து செல்லிங்ல ஃப்ரைடே வந்து நடந்திருக்கு. அதாவது US மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 406 பாயிண்ட்ஸ் டவ் ஜோனு, S&P 76, நாஸ்டாக் ஒரு 361, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கி ஒரு 2694, எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ல வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம இந்தியன் மார்க்கெட் நியூஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான், அதில் வந்து எந்த குழப்பமும் கிடையாது. பட் குளோபல் மார்க்கெட்ஸோட இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக ஓப்பனிங்கில் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அப்படி பார்க்குறப்போ ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட அங்கேருந்து நம்ம வந்து கொஞ்சம் பை வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் குளோபல் இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் பக்கம் நமக்கு வந்து சரிஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் கிஃப்டி நிஃப்டி அந்த அளவுக்கு வந்து விழுகலை. ஸோ கிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும், என்னன்னா குளோபல் மார்க்கெட் வந்து விழுந்தா கூட கிஃப்டி நிஃப்டி வந்து ஒரு 46 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னு. ஸோ எப்படி ஓப்பன் ஆனாலுமே ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தது அப்படின்னா மண்டே மட்டும் ஒரு 15 மினிட்ஸ் ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலே போதும், அந்த இடத்துலயே ஒரு பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்படி இல்லாமல் சரி குளோபல் மார்க்கெட்டை பற்றி எதுவுமே மண்டே காலையில் கிஃப்டி நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்போ ஒரு 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலயே ஒரு கேப் அப் எடுத்துரும். ஸோ கேப் அப்ல வந்து தொடர்ந்து கம்மிங் வீக் வந்து 24,800 கூட வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஆனால் இன்னமும் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கிறதுனால. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்துல இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னா 24,112. சப்போஸ் ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 24,364. அதாவது ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தா இந்த 24,364 பிரேக் அவுட் பண்ணா பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். இல்லைன்னா ஒரு கேப் அப் விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் இந்த 24,364 இருந்தால் இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது ஓப்பனிங்கை பொறுத்து தான் டிசிஷன் வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி.
ஸோ பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான். இப்போ வந்து ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் நிற்குது. எல்லா பேங்க்குமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் டோட்டல் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கனால 58,713 பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்தால் நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 60,187. ஸோ இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் எப்படி எடுப்போம், சேம் அஸ் ஆஃப் நிஃப்டி. ஸோ கேப்பை விழுந்தாலே நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது எந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு போகுதோ ஸோ அதுதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ 58,713 பிரேக் அவுட் நடந்தால் சப்போர்ட். ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் 58,713 பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பையிங் கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 79,295 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. இந்தியா யூஎஸ்டிஎல் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்தியா யூஎஸ்டிஎல் வந்து 1% மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1% சைன் பண்ணால் நிறைய வந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருந்தாரு. ஓகேங்களா. ஸோ அதனால இந்தியா யூஎஸ் டீல் வந்து நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வாரம் வந்து கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூட நிஃப்டி ஒரு 25,000 இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 25,000 கூட ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. பட் அந்த நியூஸ் வந்து வரணும். ஓகேங்களா. இப்போ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு 79,000 வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே. அடுத்தது வந்து ஸ்டாக் ஹீட் மேப் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிலையன்ஸ் நல்லா கொடுத்துருக்கு. டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், அதாவது ஐடி செக்டார் நல்லா இருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் எல்லாமே இந்த வாரம் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ ஐடியை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கிற மாதிரி தெரியல. நமக்கு வந்து தொடர்ந்து ஐடி செக்டாரோட ரிசல்ட்ஸும் நல்லா வந்துட்டு இருக்கு. இப்போ நிஃப்டி ஐடியெல்லாம் நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணியிருந்தோம் இதுக்கு முன்னாடி. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் எல்லாம் நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது மேபி ஒரு 30,000 இல்லைன்னா 31,000 கூட ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. மற்றபடி எல்லாமே எதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் கிடையாதுங்க. எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங்கில் தான் நமக்கு வந்து இருக்குது. அடுத்தது ஏடிஆர் வேல்யூஸ் எடுத்துக்கிட்டால் வீக்லி பெர்ஃபார்மன்ஸுங்கிறது ஐடி செக்டார் நல்லா இருக்குது. மற்றபடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து ஓரளவு பரவாயில்ல. பட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து மண்டே ஓப்பனிங் கொடுத்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல ஏடிஆர் வேல்யூஸ் நல்லது கொடுக்கறது, அதான் நல்லபடியாக கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. ரிலையன்ஸ் நல்லா இருக்குது. 1.92% வந்து வீக்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. நமக்கு பயமுறுத்துகிற ரெண்டே விஷயம் வந்து இந்த வேர்ல்டு இண்டெக்ஸும் அதுக்கப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டும் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பனிங் நடக்குமே தவிர ஸோ ஓப்பனிங் நெகட்டிவ்ல இருந்தால் கூட தொடர்ந்து நமக்கு அந்த இடத்துல கொஞ்சம் மேலே வரதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. சரி. ஸோ நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாமே செல்லிங்கில் அடித்து நவுத்தி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 ஒரு 1,400 4,400 அதுக்கப்புறம் 4,000 8,600 கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபா பக்கம் நமக்கு வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. செல்லிங்கில் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து மறுபடியும் வந்து ஒரு வீக் நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 96.27 இது வரட்டும். இன்னமும் கொஞ்சம் என்ன சொல்கிறது அப்படின்னா பெரிய அளவில் இன்னும் இறக்கெல்லாம் விடலை. 97 98 எல்லாம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் கிராஷ் வந்து எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸும் நமக்கு வந்து பையர்ஸுக்கான சப்போர்ட் தான். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் மட்டும் கொஞ்சம் பியரிஷ் மார்க்கெட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. இந்தியா விக்ஸ் வந்து தொடர்ந்து வந்து நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இதை வச்சு பார்க்குறப்ப இந்த வாரமும் கொஞ்சம் பாசிட்டிவ் வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஓகே. அடுத்தது வந்து எம்ஸ்டெக்ஸுக்கு போயிடலாம். க்ரூட் ஆயில். இப்போ க்ரூட் ஆயில் டிமாண்டு ஓகேங்களா. இப்போ நமக்கு வந்து இப்போ ஈரான் சீரியா பைப்லைனை வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற நியூஸ் வந்து அஃபெக்ட் ஆனது அப்படின்னா திங்கக்கிழமை மட்டும் அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. அப்படி அஃபெக்ட் ஆனால் மறுபடியும் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 7,422 ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த மறுபடியும் இந்த ஹை தான் 7,945 தான் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து இந்த பைப்லைனோட விஷயம் வந்து ஒரு நாளைக்கு மட்டும் அஃபெக்ட் ஆகுதுங்க. அடுத்தடுத்து வாரனால டிமாண்டு போகுது அப்படின்னா கண்டிப்பாக 8,981 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு இந்த ஜோனில். ஸோ ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டு பிரேக் அவுட் எடுத்துட்டு நமக்கு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 7,422. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதோட நெக்லைன் பிரேக் அவுட்டுங்கிறது 286.7.
இந்த 286.7 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக 319.3 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த பேரலல் சேனலில் போயிட்டு வரும். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டுங்கிறது 273.5. அடுத்தது வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸில் தாங்க நிற்கிது. அதாவது கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த லோ பார்த்தீங்கன்னா தெரியும், $3,944. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாட்டம் சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ நம்ம பிரேக் அவுட் லைனுங்கிறது வேற, டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 3,960. ஸோ இந்த 4,205 பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஸ்விங் டார்கெட்டில் வந்து கிடைக்கும். ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,205க்கும் 4,018க்கும் தான் மாற்றி நமக்கு வந்து மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் சைட் பிரேக் அவுட் பார்க்கலாம். 1,39,806ங்கிறது லோ. ஸோ இதையும் தாண்டி கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா 1,29,725 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மறுபடியும் மேலே வந்தது அப்படின்னா 1,48,109ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அடுத்தது வந்து சில்வர். ஸோ சில்வரோட லோவை பிரேக் அவுட் பண்ணால் நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 1,99,385. ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,38,577. ஸோ சில்வரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோனுங்க, இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எம் பேட்டர்னோட எண்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1,99,385. இதையும் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நமக்கு சில்வர் தொடர்ந்து ஒரு பெரிய கிராஷ் எல்லாம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. பட் இந்த வாரம் அந்த அளவுக்கு போகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் அங்கேருந்து வேணால் ஒரு 16,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் டைம் பிரேக் அவுட் பார்த்துருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைனு பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பிரேக் அவுட் நடந்து இந்த வாரம் ஒரு 1,340 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,284. ஸோ இந்த இடம் வந்தால் மறுபடியும் அகைன் வந்து ஒரு 340 350 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ காப்பரோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,386.20. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு அதாவது கம்மிங் வீக்குக்கான எம்சிஎக்ஸோட வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸு நல்லா தான் வந்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி கேப் அப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்தால் கூட இந்த 58,713 பிரேக் அவுட் பண்ணால் 60,187 வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.